வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு விஜயவாடா மோகல்ராஜபுரம் தனகொண்டா துர்கா தேவி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் விஜயவாடா கனக துர்கா தேவியோட கோயிலுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய கோவில் இது. இந்த கோவில் தனகொண்டா மலைக்கு உச்சியில் தான் இருக்குது. உள்ள நுழையும் போதே விநாயகர் மற்றும் அம்மன் இருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்பு, இங்கே சுயம்பு மற்றும் ஒரு குழந்தை அவதாரத்தில் தனகொண்டாவில் துர்க்கை அம்மன் ஓய்வெடுக்கிறாங்க. நாம் கீழே மலை உச்சிக்கு ஏறுவதற்கு அழகான ஒரு வழிகள் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். இதே மாதிரி அம்மன்கள் நமக்கு மலை உச்சி ஏறுற வரைக்கும் அங்கங்கே காட்சியளிக்கிறாங்க பல்வேறு வடிவங்களில். இந்த இடத்தோட வரலாறு என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு நாள் ஒரு ஆடு மேய்ப்பவன் மலையில் உள்ள ஒரு சின்ன குகைக்கு சென்று அங்கே ஒரு குழந்தையை பார்க்குறான். அந்த குழந்தையை தெய்வம் என்று நம்பி மேலும் அந்த குழந்தையிடம் பிரார்த்தனை செய்கிறான். அந்த குழந்தை துர்கா தேவியாக அசல் வடிவத்தை காட்டி மேய்ப்பனிடம் தனது விருப்பத்தை கேட்குது. நிறைய செல்வம் வேண்டும் என்று அவன் கேட்குறான். துர்கா தேவியும் ஆடு மேய்ப்பனுக்கு நிறைய செல்வங்களை கொடுத்து திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு போக சொல்கிறாங்க. சில ஒலிகளை கேட்டதும் ஆர்வத்துடன் திரும்பி பார்த்தான் அந்த ஆடு மேய்ப்பவன். உடனே அந்த ஆடு மேய்ப்பவன் கல்லாக மாறிட்டு இருக்கான். இது கேட்டு வந்த இந்த ஊர் மக்கள் தனகொண்டாவின் மலை உச்சிக்கு பார்த்தபோது குகையிலிருந்து அம்மன் ஸ்ரீ சக்கர பீடம் மற்றும் பாதங் வடிவம் மற்றும் சிவலிங்க வடிவம் இருப்பதை பார்த்துருக்காங்க. இது அம்மன் துர்கா தேவி. இந்த அம்மன் கோவிலையும் பார்த்தோன்னா நவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக இந்த இடத்துல நடைபெறும். இந்த இடத்துக்கு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு மலை மேலே தான் ஏறி வரும். ஆனால் மலையில் ஏறி வர அந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை, சாதாரணமான வழி மாதிரி தான் இருக்குது. நாம் முதல்ல பார்க்குறது அனுமன் கோவில், அதற்கு பக்கத்துலேயே நாகர்கோவிலும் இருக்குது. இங்கேருந்து விஜயவாடா நகரத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. விஜயவாடா நகரத்துக்கு மத்தியில் இந்த மலை இருக்கிறதுனால இந்த கோவிலுக்கும் எல்லாரும் வருவாங்க. இந்த இடத்தோட பேர் மோகல்ராஜபுரம். ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்குது, அதுலேயும் ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது. இந்த இடமே ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த கோவிலுக்குள்ள ஸ்ரீ சக்கரம் கருவறையில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் துர்கா மற்றும் பவானி அம்மன்கள் இருக்காங்க. நாம் வேண்ட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அம்மன் தவறாமல் நிறைவேற்றி வைப்பதாக நம்பப்படுது. இந்த இடத்துல துர்க்கை அம்மன் ஒரு குழந்தை ரூபத்தில் காட்சி அளித்ததுனால இந்த இடமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இடமாக பார்க்கப்படுது. ஓகேங்க, இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு. இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இங்கேருந்து ஆஞ்சநேயர் பார்க்க முடியுது. அந்த மலைக்கு உச்சியில் ஆஞ்சநேயர் எவ்வளோ அழகாக நின்று பார்த்துட்டு இருக்காரு. சூரியன் அழகாக